டெல்லிக்கு போனது எதுக்காக, அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறோம். ஒரே விஷயத்த வந்து பலமுறை சொல்லிட்டு இருந்தால் நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால ஸோ நம்ம இப்போ சேர்ந்துருக்கிற என்னுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், வீடு விஷயம். இந்த வீடுங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நம்ம எஸ்டிபிபி தொழிலாளிகளுக்கு 2880 தொழிலாளிகளுக்கு வீடுங்க ஊர்ஜிதமாக இருக்குது. எவ்வளோ? 2800 சேஞ்ச். இவ்வளோதான் வந்து எஸ்டிபிபி எம்ப்ளாயிஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது கம்பெனியில். அது இல்லாத நம்ம குடும்பங்கள் மற்றும் வாடகை கட்டுறவங்க இதில் மைசூர் மைன்ஸ் பகுதியில் எஸ்டிபிபி தொழிலாளிகள் 726 பேர். மைசூர் மைன்ஸில் 726 பேர். சாம்பியன் ரீஃப் பகுதியில் 579 பேர். நண்டிடூர் மைனில் வந்துட்டு 721 பேர். உருகமில் வந்து 783 பேர். ஸோ ஒட்டுமொத்தம் வந்து 2809 எஸ்டிபிபி தொழிலாளிகளுக்கு வீடுக்கு சர்டிஃபிகேட்டு கிடைக்கும், அக்குப்பத்திரமும் கிடைக்கும், இ காத்தாவும் கிடைக்கும். இதில் பிஜிஎம்எல் பகுதியில் ரெண்ட் கட்டினுக்கிறவங்க, மைன்ஸுக்கு ரெண்ட் கட்டினுக்கிறவங்க. அதே போல் மைசூர் மைன்ஸில் வந்து 994 பேர், 994 மெம்பர்ஸ். சாம்பியன் ரீஃபில் வந்து 1563, 1563 பேர். நண்டிடூர் பகுதியில் 1721 பேர். உருகமில் வந்து 150 பேர். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து 4428 பேர் வந்து ரெண்ட் கட்டினுக்கிறவங்க. 4428 ப்ளஸ் 2809 கூட்டினீங்கன்னா 7000க்கு கம்மியாக வருது. அப்போது மீதி இருக்கிற 5000 வீடுங்க, அதாவது 5000 வீடுன்னு சொன்னால் வெறும் இந்த குடிசைகள் வந்து 10,000, 10,000 குடிசைகள். மாடல் ஹவுஸு ப்ளஸ் பங்களாஸ் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 500. ஸோ ஏறத்தாழ வந்து இந்த 11,000 எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து நம்ம எம்ப்ளாயீஸு, ஃபேமிலிஸு, நம்மளுடைய டிபெண்டன்ஸு, கான்ட்ராக்ட் தொழிலாளி குடும்பம், ஆட்டோ ஓட்டுநர் குடும்பம், எவ்வளோ பேர் வந்து அங்கே வசிச்சுன்னு வந்துருக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய கொள்கை இல்லைன்னு சொன்னால் வீடு இல்லாதவங்களும் இருக்கக்கூடாதுன்ட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்மளுக்கு எஸ்டிபிபி காரங்களுக்கு வந்துட்டு 100% வந்துட்டு ஊர்ஜிதமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டெல்லிக்கு போயிட்டு இது விஷயமா நம்ம பேசுகிற நேரத்தில் கூடவே வந்து நம்ம மைன்ஸ் மினிஸ்ட்ரியை வந்து நம்ம மீட் பண்ணி இந்த தொழிலாளி பிரச்சனைகள் ஆல்ரெடி வந்து நான் பிஜிஎம்எல் எம்டி கிட்ட இந்த விஷயமா நான் பேசியிருக்கிறேன். ப்ளஸ் வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ப்ளஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் குமாரசாமி கிட்ட கூட வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இந்த ஒட்டுமொத்தமாக மைனிங் பகுதியில் 1000 வீடுங்க இருக்குது. இதில் வந்துட்டு ஊர்ஜிதமாக எஸ்டிபிபி தொழிலாளிகளுக்கு தான் கிடைக்க போகுது. மற்றவங்களுக்கு யாருக்குமே வந்து இன்னும் கேரண்டி ஆகலை. ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து இதை கேரண்டியாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு வந்துட்டு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணோம். பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனாவில் நீங்கள் இதை வந்து கூட சேர்த்து அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ அதுக்கு வேண்டிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து தான் அவங்க கேட்டுக்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த 2 பேருக்கு இவ்வளோ இருக்குது. மீதி இருக்கக்கூடிய அன்ஆத்தரைஸ்டு எம்ப்ளாயீஸ் அவங்க வந்து லிஸ்ட்லேயே இல்லை, லிஸ்ட்லேயே வந்து அவங்க கிடையாது. ஸோ அதனால் வந்து லிஸ்ட்டில் இல்லாதவங்களை வந்துட்டு எனுமரேஷன் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து அதில் யார் இருக்கிறாங்கோ, எத்தனை பேர் குடும்பம் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, அவங்க தொழில்னா எத்தனை வருஷமாக வந்து அந்த வீட்டில் இருக்கிறாங்கோ, அவங்களுக்கும் தொழிலாளி குடும்பத்துக்கும் எதனா சம்மந்தம் இருக்குதா அப்படின்றது ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்துட்டு இதை பக்காவாக கொடுத்துருக்குறாங்கன்ட்டு தெரியும். நான் மைன்ஸில் கூட ஸ்வர்ணா பவனில் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்கக்கிட்ட கூட இந்த அன்ஆத்தரைஸ்டு இது டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து இது நம்ம வேலை, அதனால் நம்மளே தான் பண்ணணும். இது எப்படின்னு சொன்னால், இது வந்து நம்மளே வந்து போயிட்டு வீடு வீடாக போயிட்டு நம்ம கேட்கவும் முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் தொழிலாளிகளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதனா பண்ணோம்னா அந்த தொழிலாளியே வர்றது கிடையாது. இப்போ வீடு இல்லாதவங்களுக்கும் நம்ம வீடு வேணும், அவங்களுக்கும் வந்துட்டு நாளைக்கு உரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் அவங்களை கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாங்க. எவனுக்கும் கிடைக்க போகிறது விட்றா எங்களுக்கும் கிடைச்சிடும்ன்ட்டு அந்த மாதிரி ஒரு தெனாவட்டில் இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரியான அவங்க தெனாவட்டில் இருக்கிறவங்களும் அப்படியே விட்டுட்டு
யார் வந்து இது விஷயத்தில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டி இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க விஷயத்த மட்டும் எடுத்துன்னு போயிட்டு நம்ம டெல்லியில் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வேலையை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வேலைக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணி இது எப்படி செய்ய போகிறீங்களோ, எப்படி இந்த 4 பகுதியாக இப்போ சாம்பியன், நண்டிடூர்க் மைன், மைசூர் மைன்ஸ் மைன், அப்புறம் உர்கம், இந்த 4 இடத்துங்களில் வந்துட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல இப்போ நண்டிடூர் பகுதியில் நம்ம பிசி கணேசன், ஜெய்சீலன், அப்புறமா நம்ம ஜோசப் இவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு அவங்க வந்து உங்களை அணுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஃபார்மேட் கூட நான் உங்களுக்கு இப்போது காட்டுறேன். அந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம ஐ திங்க் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நான் ஃபார்மேட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஃபார்மேட்டை வந்து காட்டணும். எந்தெந்த இடத்துல யார் பொறுப்பு எடுத்துனுக்கிறாங்கோ, அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் என்ன, அவங்கள தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்ன அப்படின்றத வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம போட்டோம்னா நிச்சயமாக இது சேர வேண்டியவங்களுக்கு வந்து போய் சேரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ மேற்கொண்டு இந்த விஷயத்துல வேற உங்களுடைய கருத்துக்கள் எதனா இருந்தாக்கா நீங்கள் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அந்த ஃபார்ம் இதுதான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார் ரிக்வெஸ்டிங் டு ரெகுலரைஸ் மை dwelling hut belonging to the closed BGML under the PMAY scheme போட்டுக்கிறோம். அண்டர் தி பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா ஸ்கீம்ல என்னுடைய வீடு, நான் சுரங்க பகுதியில் வசிக்கிறேன், இது சுரங்கத்துக்கு சொந்தமான வீடு, இதை எனக்கு நீங்கள் ரெகுலரைஸ் கொடுங்க இந்த திட்டத்தின் அடிப்படையில்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அப்ளிகேஷன் யாருக்கு கொடுக்குறாங்க? ஆனரபிள் ஸ்ரீ கிஷன் ரெட்டி, மினிஸ்டர் ஃபார் மைன்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆனரபிள் ஸ்ரீ HD குமாரசாமி, யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஸ்டீல் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆனரபிள் ஸ்ரீ M மல்லேஷ் பாபு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், கோலார் டிஸ்ட்ரிக்ட், கோலார். இதில் வந்து நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட்டுடைய பேர், அவங்க அப்பா பேர், அட்ரஸ்ஸு அண்ட் ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், வெதர் பிலாங்கிங் டு BGML எக்ஸ் எம்ப்ளாய் ஃபேமிலி, இவங்க வந்துட்டு BGML முன்னாள் தொழிலாளிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களா இல்லையா, எஸ் ஆர் நோ, அவ்வளோதான். இஃப் எக்ஸ் எம்ப்ளாய் டிபெண்ட், இஃப் ஸோ ப்ரொவைட் தி PE நம்பர். சப்போஸ் வந்து இவங்க எக்ஸ் எம்ப்ளாயுடைய குடும்பமாக இருந்தாக்கா அந்த PE நம்பர் இருந்தாக்கா அந்த PE நம்பரை இதில் போட்டுருணும். சின்ஸ் விச் இயர் யூ ஆர் ஏ ரெசிடென்ட், எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்றது எந்த வருஷத்துலேருந்து போடணும். வாட் இஸ் தி மெஷர்மெண்ட் ஆஃப் யர் அவுட், இப்போ அவங்க இருக்கிறாங்க 15 அடிக்கு 20 அடியோ 20 அடிக்கு 30 அடியோ என்ன இருக்குதோ அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடணும். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் தி ஃபேமிலி, வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒய்ஃபு, சில்ட்ரன்ஸு, ஸோ இந்த மாதிரி இப்போ வயசானவங்க அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸு, மேல் அண்ட் ஃபீமேல், ஆண்கள் இத்தனை பேர், பெண்கள் இத்தனை பேருன்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். வெதர் யூ ஹாவ் எனி அதர் ஹவுஸ், நீங்கள் வந்துட்டு இது இல்லாமல் வந்து வேறு எதனா வீடுங்க இருக்குதா இல்லையா, அப்படி இருக்குதுன்னு சொன்னால் இருக்குதுன்னு போடுங்க, இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு போடுங்க. அப்புறம் சோர்ஸ் ஆஃப் இன்கம், உங்களுடைய வருமானம் எந்த வகையில் வருது, ஆட்டோ ஓட்டுறியா, இல்லை தினக்கூலியா, இல்லை வந்துட்டு பெயிண்டரா, இல்லை கார்பெண்டரா, எதனா ஒரு தொழில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை போடணும். ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் இருக்கிறது. இது கீழே வந்துட்டு அவங்களுடைய சிக்னேச்சரை வாங்கிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தம் வந்து 4 காப்பீஸாக இதை பண்ணிவிட்டு இந்த 3 பேருக்கும் வந்துட்டு டெல்லிக்கு போகும்போது அவங்களுக்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். ஸோ இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணோம். இந்த மீட்டிங் கூட இந்த விஷயத்துக்காக தான் நம்ம கூட்டியிருக்கிறோம். இதுக்கு எப்படி வந்து நீங்கள் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க முடியும், எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது நம்ம ஆஃபீஸ் பேரஸ்கிறாங்க, விஜயராகவன், VC கணேசன், ஜெய்சீலன், நம்ம ஜோசப், பட்டாபிராமன், மகிமை தாஸ், இன்னும் இத்தரர், நீங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து கண்ணையன்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை எப்படி நம்ம சீக்கிரத்தில் முடிச்சு கொடுக்கணும். ஜஸ்ட் 1 வீக்ஸ் டைமில் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கட்ட ப்ரோக்ராம் வந்து டெல்லி இது வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது பியூர்லி வந்து நம்ம சயின்டிஃபிக்காக பண்ணுகிறோம், அரசியலுக்காக கிடையாது. அரசியல் பண்ணணும்னு நினச்சோம்னாக்கா இது வந்து நம்ம பெரிய லெவலில் பண்ணுவோம். இது நம்மளுக்கு அரசியல் தேவையில்லை. நான் ஒன்றும் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கவும் போகிறதில்ல, எனக்கு நின்னாலும் நீங்கள் ஓட்டு போடவும் போகிறதும் இல்லை. அதனால் நான் வெறும் சர்வீஸ் பண்ணோம். 25 வருஷமாக தொழிலாளிங்க கஷ்டப்பட்டுங்கிறாங்களே, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அதாவது அரசியல் ரீதியாக அரசியல் அதிகாரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு MP, ஒரு மத்திய அமைச்சர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்குது. இது நம்மளுக்கு MP இருக்கிறாரு, ஒரு மத்திய அமைச்சர், சாதாரணமாக மத்திய அமைச்சர் இல்லை, முன்னாள் முதல்வர், இன்னைக்கு கேபினெட்டில் வந்து 3வது 4வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் மேலே வந்து நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் திரு HD தேவேகவுடா, அவர் தான் வந்து குமாரசாமி கிட்ட அப்பாயின்மெண்ட்டே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்து. ராஜேந்திரன் பர்த்தா தானே அவர் ஏன் இதே கேள்விப்பட்டு அதெல்லாம் மாடுಕೊಡಿ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான்
அங்கே டெல்லியில் வந்து அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் ஆச்சு. எல்லாருமே நம்ம கூட வந்தவங்க எல்லாம் அதை அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிட்டு பர்சனலாக வந்து யாரும் வந்துட்டு எனக்கு வீடு கொடு, எனக்கு இடம் கொடு, யாரும் வந்து இந்த மாதிரியான கேவலமான வேலைங்களுக்கு நம்ம போகிறதும் இல்லை, போன பழக்கமும் கிடையாது இது வரைக்கும். அப்படி போயிருந்தாக்கா நாங்கள் நம்மளுக்கு எதோ வாங்கியிருக்க முடியும். ஸோ முழுக்க முழுக்க தொழிலாளிகளுடைய நல்வாழ்வுக்காக இவங்க இனிமேல்ட்டும் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான வேலையை வந்து நம்ம செஞ்சுன்னுக்கிறோம். இந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும், உறுதுணை இருக்கணும். வெற்றிகரமாக அப்போ தான் நம்ம முடிச்சு கொடுக்க முடியும். வந்து கூட்டம் இல்லை, இது நம்ம யூனியனுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய கூட்டம் தான் இது. அந்த கூட்டம் ஏன்னு சொன்னால், நம்ம தலைவர் பேசும்போது சொன்னார், குறிப்பிட்டார், இது நம்ம கூட்டிக்கிறது வெறும் இந்த வீட்டு பிரச்சனைக்காக மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி எஸ்டிபிபி தொழிலாளிக்கு வீடு கிடைக்குது, அதே மாதிரி பிஜிஎம்எல்ல யார் யார் எக்ஸ் எம்ப்ளாயி இருக்கிறாங்களோ, யார் ரெண்ட்டு கட்டுறாங்களோ அவங்களுக்கும் கிடைக்கிறன்ற மாதிரி தான். இது இல்லாமல் இன்றைக்கி ஒரு 3-4 தலைமுறையாக இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தை அவங்க பிள்ளைங்க சேர்ந்து அந்த பகுதியில் வாழ்கிறாங்க. அதனால் வேண்டி அவங்களுக்கும் இந்த செய்யும்போது நம்ம டெல்லி போகும்போது இதுவும் எடுத்து நம்ம போயிடலாம். ஏன்னா இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே அவர் சொன்னார், ஸ்டீல் அண்ட் மைன்ஸ் மினிஸ்டர் பார்த்தோம், அவர் எம்டி பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல இவர் சொன்னார் 2 வீடு பற்றி அவர் கேட்டதாக சொல்கிறார். அவர் சொன்னார் 2 வீடு, இவர் சொன்னார் 2 வீடுன்னு சொல்ல 2 அட்டுன்னு சொல்லு, அது 2 சேர்த்தா கூட ஒரு சைட் வர்றதில்ல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு அங்கேயே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் இன்றைக்கி நாம் அடுத்து இப்போ டெல்லி போகிற ஒரு கட்டம் இருக்குது. பேசும்போது அவர் சொன்னார், உண்மையிலே நாங்கள் நம்முடைய ஆஃபீஸ் போனோம், உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப்பு, இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வாழ்நாளில் கிடைக்காது. ஏன்னா அவர் குறிப்பிட்டார், இன்றைக்கி ஹெவி இண்டஸ்ட்ரியல் அண்ட் மைன்ஸ் மினிஸ்டர் ஏற்கனவே முன்னாள் சீஃப் மினிஸ்டர் வந்தார். இன்றைக்கி நம்முடைய தொகுதி இது ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த வீடு பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லைப்பா, இது எம்பி தான் பண்ணணும். ஏன்னா இப்போ எம்பியே வந்துக்கிறாரு, எம்பியே இப்போ அவருடைய பிரதிநிதியே கேட்குறாரு. அப்போது ஜனங்க வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுக்காது எம்எல்ஏவை சொல்கிறாங்க, என்ன இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இது வந்து எம்பி தான் பண்ண முடியும்ன்ற அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து குறிப்பிட்டுங்க வேற ஒரு பாலிடிக்ஸ் நோக்கத்திலேயோ மற்றத்துலேயோ நம்ம அந்த நோக்கத்தில் நம்ம போகல. நமக்கு என்னன்னா 20 வருஷம் நம்ம பார்த்துட்டு யாரும் செய்யாதனால தான் நம்ம பிஜிஎம்எல் எக்ஸாம்பிள் அசோசியேஷன் அமைப்பு யார் இவருடைய இதனால நம்முடைய மாண்புமிகு சென்னமாளிகா அவருடைய முயற்சியால் நம்ம ஆரம்பித்து இன்றைக்கி கோர்ட்டில் போயிட்டு அந்த வழக்கு இன்றைக்கி வெற்றி ஆகிட்டு வந்துக்குது. இன்றைக்கி வழக்கு நடந்துனுக்குது. இன்றைக்கி நாங்கள் டெல்லியில் போகும்போது அங்கே மைன்ஸ் மினிஸ்டர் மற்ற செக்ரட்டரி பார்க்கும்போது என்ன சொன்னார்னா, இந்த கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறது வாலி ரொம்ப பெருசு, நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எட்டுனது கொடுங்க, நான் கேபினெட்டில் வச்சு நான் முடிச்சு தரேன்ட்டு அந்த மாதிரி ஊர்ஜிதமான ஒரு இது சொல்லிக்கிறேன். அப்போ நமக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்திருக்கிற வந்து ஏற்கனவே இல்லை, புதுசாக வந்திருக்கிற ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி, அவரே தான் எம்டி. அதனால வேண்டி அங்கே என்னன்னா நமக்கு வந்து இன்றைக்கி அந்த இடத்துல 3 பேர் ரொம்ப தெளிவாக பேசினாங்க. நம்மளுடைய தலைவர், அப்புறம் டாக்டர் ராஜேந்திரகுமார் சன்னங்கமலை, ரொம்ப வேல்யூ. அந்த மாதிரியான உரைப்பு இன்றைக்கி அவருக்குன்னா ஏஜ் டாக்டருக்கு தேவையாது, யாரும் வரல. இன்றைக்கி யாரோ சொல்கிறாங்க மண்ணீர் மைந்தன் அந்த எந்த மைந்தனும் நமக்கு யாருக்கும் முன்னே வரல. ஆனால் இன்றைக்கி வந்து யார் வந்துக்கிறாங்க, இன்றைக்கி டாக்டர் இவர் வந்துக்கிறாரு. இவர் ஏற்கனவே சொன்னார், இவர் எலெக்ஷனுக்கும் மற்ற அரசியலுக்காக அவர் வரல. உண்மையாகவே நாங்கள் போயிட்டு அவரை பார்த்து அணுகி பண்ணதுனால தான் இந்த வேலை. ஏற்கனவே சில பேர் ஏதோ பேசுகிறாங்க, ஏன்னா அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா மக்கள் ஆதரிக்கிறது நம்மள தான். உண்மை இது. இன்றைக்கி ஒரு கூட்டம்னா ஒரு 1000 பேர் 2000 பேர் வர்றதுனா இந்த அமைப்பு தான் இன்றைக்கி கரெக்டான முறையில் போயினுக்குது. சில பேர் இதை திசை திருப்புற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் ஜனங்க வந்து தொழிலாளி உண்மையிலேயே ரொம்ப ஒற்றுமையாகிறாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. விஜயராகவன் யார், ஜோசப் யார், மற்றவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். யாரும் வெளியூர்லேருந்து வந்துடல. அவங்க எப்படி வாழ்ந்தான், எப்படி இருந்தான், எப்படி இப்போ இருக்கிறான் எல்லாருக்கும் தெரியும். அதனால வேண்டி நம்ம அந்த கதையெல்லாம் விட்டு ஏற்கனவே இவர் சொன்னது போல் அந்த வேலையை நம்ம துரிதமாக செய்யணும். நமக்கு மட்டும் வீடு கிடைக்கக்கூடாது, நம்முடைய முன்னோருங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க குடும்பம் தான் அங்கே வாழுது, அவங்களுக்கும் வீடு கிடைக்கணுன்ற அந்த நோக்கத்தோடு தான் நம்ம அந்த வேலை செய்கிறோம். நாம் வந்து எடுத்துருக்கிற வேலைக்கு வந்து பரிபூர்ணமாக நம்ம இவர் குறிப்பிட்டது போல் ஒரு 3-4 இடத்துல நம்ம ஃபார்ம் அது இது பண்ணுவாங்க. தயவுசெய்து எல்லாரும் வந்து சேர்ந்தா எங்களோட வீடு கிடைக்கும்போது உங்களுக்கும் அந்த வேலையை நாங்கள் செய்கிறோன்ட்டு அசோசியேஷன் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த முயற்சியை எடுத்துருக்கூடிய நம்முடைய ஜேடிஎஸ்னுடைய தாலுகா தலைவர் அவர்களுக்கு நம்முடைய தொழிலாளி சார்பாகவும் பாரத் கோல்டன் இது பிஜிஎம்எல் எக்ஸாம்பிள் அசோசியேஷன் சார்பாகவும் அவருக்கு நன்றியை கூறுகிறோம். அடுத்தபடியாக நம்முடைய ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஜோசப் அவர்கள் சிறிது நேரம் பேசுவார். மரியாதைக்குரிய தோழர்களே, இன்றைக்கு வந்து எத்தனையோ தலைவர்கள்லாம் வந்து நமக்கு செவி சாய்த்து நம்ம தொழிலாளிகளுக்கு போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லை. ஆனாலும் அன்னிலிருந்து அந்த தலைவர்களோடு இருந்து அவர்களோடு ஈடுபட்டு இன்ன வரையிலும் கடைசி வரையிலும் நம்மளோட இன்றைக்கி தோளாக இருந்து நமக்கு டெல்லி பயணம் எங்கே சென்றாலும்
அவருடைய சொந்த பணத்தில் எங்களுக்காக நம்ம தொழிலாளிகளுக்காக வந்துக்கிறாருன்னா அது கே ராஜேந்திரன் தான். இது நாங்கள் விஜயராகவனும் நானும் இல்லை கார்த்திகை மகிமதாஸ் எல்லாம் நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் பேரில் காசு போடுறோம் போடல, அது எங்கள் இஷ்டம், அது தொழிலாளிங்க நாங்கள். ஆனால் எதையும் எதிர்பாராத இன்னைக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாரு அப்படின்னாக்கா கே ராஜேந்திரன் தலைவர் அவர்கள் தான். அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து வெறும் வீடுகளை பற்றி ரொம்ப தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன் பயன்படுத்திக்கிறோம்னாக்கா நம்மளுக்கு வந்து சாதாரணமாக நம்ம ஸ்டேட்டில் கீட்டில் கூட இல்லை, இன்றைக்கி எம்எல்ஏ கூட நம்மளுக்கு தேவை தான். ஆனாலும் எம்எல்ஏவே சொல்கிறாங்க இது மத்திய சர்க்காருடைய வேலை, இது அவங்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இதில் பார்க்கும்போது, அந்த பட்சத்தில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய நம்முடைய கோலார் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மல்லேஷ் பாபு அவர்கள் இருக்கிறாரு. அதே நேரத்தில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா குமாரசாமி, அதாவது இன்றைய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருக்கிறாரு. இந்த மினிஸ்டருங்களை வச்சுக்கினே நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமானாக்கா நம்மளுக்கு திரும்பி யாரும் நம்மளுக்கு செய்ய மாட்டாங்க. இதுதான் உண்மை. இதை வந்து கே ராஜேந்திரனால தான் முடியுமே தவிர, அந்த சகோதரன் தான் இன்னைக்கு இவ்வளோ முயற்சி எடுத்து பண்ணுகிறாரு தவிர, இது வந்து எடுத்துட்டு பண்ணுகிறாரு இல்லை, ஆல்ரெடி பேசிட்டு வந்துட்டாரு. அதில் நானும் இருந்தவன் அந்த இடத்துல. அந்த டெல்லியில் என்ன பேசினார், ஏது பேசினார், தெளிவாக எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் எல்லா விஷயத்தையும் தொழிலாளர்களுடைய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் எடுத்து சொன்னவர் கே ராஜேந்திரன். அதுக்கு அடுத்தாப்புல நம்முடைய அட்வொகேட் மரியாதைக்குரிய சென்னமாளிகை, நமக்கு வர வேண்டிய பணம் எப்படியெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணாங்க, இந்த மேனேஜ்மெண்ட்டுன்றதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் எல்லாம் எப்படியெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் எடுத்து உரைச்சி எல்லாத்தையும் பேச வச்சார். கே ராஜேந்திரன் தான் பேச வச்சார், மினிஸ்டர்கிட்ட கூட சரி, அங்கே நம்ம செக்ரட்டரிகிட்ட கூட சரி. அதே மாதிரி டாக்டர் நம்மளுடைய பிரசிடென்ட்டு ராஜேந்திரகுமார் டாக்டரு, அவரும் சில விஷயத்தெல்லாம் எடுத்து ரொம்ப நேரம் அவர் நீ சிஎம், அதாவது சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது என்ன நடக்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இன்னைக்கு நடத்தினா ரொம்ப நல்லா இருக்குன்றதெல்லாம் எடுத்து சொன்னார். யார்? நம்முடைய டாக்டர் ராஜேந்திரகுமார். இந்த மாதிரியெல்லாம் எடுத்து சொல்லி இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ வந்து நான் என்னன்றேன்னா, வீடை பற்றி தான் பேசினாங்க. அது மட்டும் இல்லை, கே ராஜேந்திரன் சார் வந்து இந்த செட்டில்மெண்ட் பற்றி பேசும்போது நம்ம வந்து கேஸ் வின் பண்ணியிருக்கிறோம். இந்த சென்னமாளிகா வந்து நம்ம லாயர் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு வின் பண்ணியிருக்கிறோம். அதை வச்சு சிலரெல்லாம் ஏதோ பேசுகிறாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுடைய நோக்கம் என்ன, தொழிலாளிகளுடைய செட்டில்மெண்ட்டு நம்ம வாங்கி கொடுக்கணும். அந்த செட்டில்மெண்ட்டு வெரி ஷார்ட்லி கிடைக்கும். அதை பற்றி கே ராஜேந்திரன் சார் வந்து நல்லபடியாக எம்டி கிட்டும் சரி, மினிஸ்டர்கிட்டும் சரி, எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்துக்கிறாரு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ட்டு சொல்லிக்கிறாரு. இதில் வந்து நம்மளுக்கு சில குறுக்காக வந்து சில சொசைட்டிங்கெல்லாம் வந்து குறுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்மளை. அதை பற்றியெல்லாம் கூட எடுத்து சொல்லி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, எங்களுக்கு வெறும் செட்டில்மெண்ட்டு, இந்த வீடு, இது 2 கட்சியாக எங்கள் தொழிலாளி போதுன்ற ஒரு பட்சத்தில் தான் இன்றைக்கி மரியாதைக்குரிய கே ராஜேந்திரன் அவர்கள் பேசிட்டு எல்லாம் வந்துக்கிறோம். நம்ம வந்து இது வந்து சும்மா யாருக்கும் இதில் சொல்லிட்டு இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு இல்லை. அவர் வந்து ஒரு அரசியல் பண்ணன்றது கூட வரல. அவர் முழுக்க இந்த தொழிலாளிக்கு நம்மளால் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒத்த காலில் நின்று இன்னைக்கு எங்களோட வந்து நிற்கிறாரு. ஒரு 10 பைசா நாங்கள் யார்கிட்ட வாங்கிட்டு இருந்தாக்கா, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, இங்கே இருக்கிற தொழிலாளிங்க கூட சரி, எங்கள் சொந்த காசில் போயிட்டு வந்துக்கிறோம் டெல்லிக்கு. சும்மாவெல்லாம் வேற ஏதோ பேசி வேற ஏதோ குழப்புறாங்க. தயவுசெய்து மன்னிக்கணும், வானா பேசாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்களுக்குன்னு ஒரு தலைவர் நாங்கள் போய் அவரை தேடி நாங்களும் அவரை கூட்டின்னு வந்துக்கிறோம். அவர் வந்து எங்களுக்கு முன்னே நின்று செய்கிறாரு. அவரை யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவுசெய்து. எங்கள் தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டியது சலுகையெல்லாம் கிடைக்கணும். அதுக்காக எல்லா தொழிலாளியும் ஒற்றுமையாக வந்து எங்களோட இருந்து பாடுபடுங்க. இதை தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, விவரம் தெளிவாக விளக்கியிருக்கார். ஆரம்பத்தில் நம்ம கே ராஜேந்திரன் விளக்கியிருக்காரு. சுத்தமாக இது எனக்கு தெரியாது இருந்துச்சு, சுத்தமாக சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த பிஜிஎம்எல் தொழிலாளி மட்டும் இல்லை, கேஜிஎஃப்ல இருக்கிற ஜனமெல்லாம் நம்ம பிஜிஎம்எல் ஏரியாவில் வீடு கட்டுறவங்கலாம் என்ன நிலைமை ஆக போதோன்னு எதிர்பார்த்துன்னு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அதுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு யாரும் வரல முன்னால, ஆனால் இன்னைக்கு கே ராஜேந்திரன் அவர் தலைமையில் நாங்கெல்லாம் வந்து சேர்ந்து நடத்தின்னு இருக்கோம். இன்னைக்கு பிஜிஎம்எல் பிரச்சனை கூட யாரோ என்னன்னா பேசலாம், இந்த லெட்டர் பேட் யூனியனுங்க எத்தனையோ யூனியன் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உயிர் கொடுத்து பிஜிஎம்எல் தொழிலாளிகளுக்கு ஒரு நிலைமைக்கு வந்து இன்னைக்கு ஒரு புத்துணர்வு வந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் கே ராஜேந்திரன், அவர் கூட இருக்கிற நம்ம எல்லோரும். இன்னைக்கு எம்பி அவருக்கு சரியா தெரியாது, டெல்லியில் இந்த பிஜிஎம்எல் பிரச்சனை சரியா தெரியாது. அப்படி இருக்கிறத இன்னைக்கு கேஜிஎஃப் முழுக்க
எம்பிக்கும் மத்திய சர்க்காருக்கும் தெளிவா எடுத்துரைத்த கே ராஜேந்திரனுக்கு நம்ம தங்கவயல் மக்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது கம்மி தான். இன்னைக்கு வந்து அவரு ஆரம்பத்தில் சொன்னாரு, நான் யாருக்கும் எதிர்பார்த்து இல்லை எம்எல்ஏ நின்னாலும் எனக்கு ஓட்டு போடுறதில்ல, நான் அதுக்காக ஆதரிக்கல. எந்த தலைவரும் இது மாதிரி வந்திருக்க மாட்டார். இன்னைக்கு எல்லாம் எதிர்பார்த்து தான் வருவாங்க தலைவருங்க. ஆனா எதுவும் எதிர்பார்க்காத நம்ம இவ்வளோ இருக்கிறோமே, இந்த இடத்துல இருக்கிறோமே, இப்படி இருக்கிறோமேன்னு எதிர்பார்த்து நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுறதுக்காக அவர் வந்திருக்காரு. அவருக்கு உறுதுணையா நம்ம காம்ரேடு விஜயராகவன், ஜோசப், பட்டாபி, ஜெய்சிலன், தாஸ் மற்ற எல்லாரும் இருக்கிறோம். அவருக்கு உறுதுணையா இன்னைக்கு அவர் பின்னால இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு டெல்லிக்கு முதல் முறையா போயிட்டு வந்திருக்காரு. இன்னொரு முறை போகும்போது சக்சஸ் ஆகும். இது சக்சஸ் ஆகலைன்னா வேற எந்த நிலைமையிலும் சக்சஸ் ஆகாது. இன்னைக்கு தேவேகவுடா இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர், நம்ம கர்நாடகனுடைய சீஃப் மினிஸ்டர் குமாரசாமி மற்றும் இன்னொரு எம்பி கூட இருக்காரு. அவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு ஆதரவா இருக்காங்க. ஏன்னா இருட்டிச்சு மென்மேலும் யாரும் தடங்கல் பண்ணாதீங்க. தயவு செய்து நீங்க நல்லது பண்ணலன்னா கூட அமைதியா இருங்க. இது யாருக்கும் எதிர்பார்த்து நாங்கெல்லாம் லஞ்சம் வாங்குறதோ இல்ல யார்கிட்டயோ காசு வாங்கி பண்ணல. தன்னிச்சையா தொழிலாளிகள் நன்மைக்காக செய்யறது இது. இன்னைக்கு கே ராஜேந்திரன் மாதிரி தலைவர் நம்மளுக்கு யாரும் கிடைக்கல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் பேசினாங்க. அவங்க கூட சொல்லிக்கிறாங்க இந்த மத்திய சர்க்காரத்தோட முடியும்னு. அந்த மத்திய சர்க்காரை தான் இணங்கி இருக்கோம். வருகின்ற நாட்கள்ல நம்ம பேசலாம். இன்னைக்கு அவர் எடுக்கின்ற முடிவை நாங்க எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம் என்று எல்லோரும் இந்த சிறிய நேரத்துல இவ்வளோ பேர் வந்ததுக்காக உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.